வணக்கம் யூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கடல் பாசி வச்சு ஒரு தேங்காய் பால் புட்டிங் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ ரெசிபிக்கு போகலாமா? கடல் பாசி வந்து சைனா கிராஸ் இல்லைனா அகர் அகர்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜெலட்டின் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அன்ஃப்ளேவர் ஜெலட்டின் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 10 கிராம் கடல் பாசி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ கடல் பாசி வந்து உருக்கிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் இந்த கடல் பாசி வந்து மாற்றிடுங்க. வேறு தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது மிதமான சூட்டில் இந்த ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே உருகிடும். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. ஆனால் உருகினாலும் கொஞ்சம் திட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பாலில் நல்லா கொதி வந்ததும் ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுருங்க. ஒரு ஸ்பேட்யூலா, கரண்டி இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா கண்டிப்பாக வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பால் வந்து நல்லா வத்திடுச்சு. ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் பால் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 10 அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா பால் கொதிக்கும் போதே 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம கிளறி விட்டோம்னா அந்த புட்டிங் மிக்சர் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். இந்த டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசி வந்து சேர்த்துப்போம். கடல் பாசி சேர்க்கும் போது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். ரொம்ப ஆறி பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து இதில் சேர்க்கும்போது ஒரு வேளை அந்த புட்டிங் வந்து சரியாக செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கடல் பாசி சேர்த்ததோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். இப்போ அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்ததும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா தேங்காய் பால் சூடாயிடுச்சுன்னா அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வாடை அடிக்க தொடங்கிடும். இப்போ நம்மளோட புட்டிங் மிக்சர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு முறை வடிச்சுக்கோங்க. வடிக்கலைன்னா அந்த கடல் பாசியோட சின்ன சின்ன துண்டுகள் அதுக்குள்ளே கிடக்கும். அதனால தான் நம்ம வடிக்கிறது. இந்த மாதிரி செய்கிறனால புட்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கடைசியில் செட் ஆகி வரும்போது நல்லா ஹல்வா மாதிரி வரும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த விதமான டெசர்ட் கப்ஸாக இருந்தாலும் அதில் இதை மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இது ஒரு 2 மணி நேரமாவது செட் ஆகிறது வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த புட்டிங் வந்து நல்லா சூப்பராக ஹல்வா மாதிரி வரும். இப்போது இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டாப்பிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டாப்பிங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ட்ரைடு கோகோனட் இருக்கும் இல்லையா, பவுடர் கிடைக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் செரிஸ் சேர்க்குறேன். அதே மாதிரி கொஞ்சம் சாப்ட் நட்ஸும் சேர்க்குறேன். நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி சின்னதாக நறுக்குனதை அதையும் சேர்க்குறேன். ஸோ நம்மளோட சூப்பர்பான தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.